dimensional motion. 1D motion நம்ம சிம்பிளாக சொல்லுவாங்க. நீங்கள் எழுதும்போதெல்லாம் 1 dimensional motion எழுதிக்கோங்க. ஸோ 1 dimensional. வாட் இஸ் டைமென்ஷனல்? இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸ்கூல் லெவலில். வாட் இஸ் டைமென்ஷனல் மோஷன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to know that what is dimensional. Dimension derived based on the axis. நம்ம ஸ்கூல் லெவலில் லேப் எக்ஸசைசஸ் ரீடிங்ஸ்லாம் மார்க் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். And we have the another axis known as the Z axis. Okay. Each axis define direction. X axis means X direction. Or horizontal direction. இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கும் ஒய் ஆக்சிஸுக்கு ஒரு ஆங்கிள் வந்து ஆல்வேஸ் 90 டிகிரி. ஒய் ஆக்சிஸ் மீன்ஸ் இன் த ஒய் டைரக்ஷன் ஆர் வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எனி சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணும்போது 2 டைரக்ஷன் அனலைஸ் பண்ணிங்கன்னா த 2 dimensional அனாலிசிஸ். ஒருவேளை ஒரு டைரக்ஷனில் மட்டும் நம்ம ஃபிசிக்ஸை வந்து அனலைஸ் பண்ணோம்னா எனிதிங் அது மோஷனாக இருக்கலாம், வெலாசிட்டியாக இருக்கலாம், எதுவும் வந்துட்டு போட்டோம். இது வந்து 1 dimensional மோஷன். இப்போ 3 டைரக்ஷன் எக்ஸ் ஒய் இசட் இஸ் வி ஹாவ் அனதர் டைரக்ஷன் இசட் டைரக்ஷன். 3 டைரக்ஷன் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அது 3 dimensional அனாலிசிஸ். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இப்போ ஹரிசாண்டல் ஒரு கார் இருக்குது. வி ஹாவ் அ கார். இந்த கார் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கு. ஆன் த ரோட், மூவிங் ஆன் த ரோட். இப்போ வந்து இந்த காரை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் அனலைஸ் பண்ணோம்னா அது 1 dimensional அனாலிசிஸ். தட் மோஷன் இஸ் நோன் அஸ் 1 dimensional மோஷன். இப்போ ஃபிசிக்ஸ் ரியல் வேர்ல்டில் வந்து நமக்கு எல்லா டைரக்ஷனும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்கள் சாப்டர்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு 1 dimensional ஸ்டடி பண்ணுவீங்க, அடுத்து 2 dimensional ஸ்டடி பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் 3 dimensional போவீங்க. அது இன்ஜினியரிங் போகும்போது உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் ஒரு பார்ட்டிகிள்ஸ் வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம், கையில் ஒரு ரப்பர் பால் வச்சுருக்கோம், ஒரு டென்னிஸ் பாலை வச்சு த்ரோ பண்ணுறோம். த்ரோ பண்ணும்போது நம்ம வெர்டிக்கலாக த்ரோ பண்ணாமல் இன்க்ளைண்டாக த்ரோ பண்ண என்ன ஆகும், அப்படியே ட்ராவல் ஆகிட்டு சம்மர் கீழே வந்து விழும். இது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன்னு நீங்கள் அடுத்ததில் படிப்பீங்க, அடுத்த சாப்டரில். இப்போ வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்டில் அந்த பாலை ட்ராக் பண்ணோம்னா அது வந்து எக்ஸ் டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும், ஒய் டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும். இது வந்து 2 dimensional மோஷன் நான் சொல்லுவேன். இதே பாலை வந்து 3D வியூவில் பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளை வந்து பறக்குது. சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். அந்த பட்டர்ஃப்ளை பறக்கும்போது நம்ம கண்ணால் பார்ப்போம். அது டைரக்ஷனை வந்து ரேண்டமாக இருக்கும். எக்ஸ்லேயும் போகும், ஒய்லேயும் போகும், இசட்லேயும் போகும், ஆங்குலர் மூவ்மெண்ட்லேயும் இருக்கும். ஆல் டைரக்ஷனும் இந்த மோஷனை விசிபிளாக பார்ப்போம். அது வந்து 3 dimensional மோஷன். ஸோ நம்ம சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரில் 1 dimensional மோஷன் மட்டும்தான் ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ தட் வி மஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் த 1 dimensional மோஷன். வாட் இஸ் 1 dimensional மோஷன்? இதுதான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் 2 dimensional மோஷனுக்கு போய்க்கலாம். இது அதுக்கப்புறம் 3 dimensional மோஷனுக்கு போய்க்கலாம். ஸோ மோஷன் defined based on the axis. If any object moving along the any one direction, it may be x direction, it may be y direction, it may be z direction. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பர்டிகுலராக சிங்கிள் டைரக்ஷன் அனலைஸ் பண்ணோம்னா தட் இஸ் நோன் அஸ் 1 dimensional மோஷன். வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த புக்கில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபுல்லாக 1 dimensional மோஷனை தான் பார்க்க போகிறோம். சரி, ஹவு டிஃபைன் த மோஷன்? இப்போ நம்ம ஒரு ரோடு எடுத்துக்குவோம். ஒரு ரோடில் வந்து ஒரு கார் மூவ் ஆகுது. இந்த காரோட மோஷனை டிஃபைன் பண்ணணும். எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம்? motions are related with
position and displacement. And displacement related with speed and velocity. Displacement and path length. இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு பேஸ் வந்து மோஷன் தான். ஸோ மோஷனோ இந்த பொசிஷனோ நம்ம டிஃபைன் பண்ணணும்னா நமக்கு வெரி மச் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். வி ஹாவ் அ கண்டிஷன் ஆர் கோஆர்டினேட் சிஸ்டம் that is known as a frame of reference. இது வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்னன்னு சொல்ல முடியும். ஆப்ஜெக்டோட பொசிஷன் தெரிஞ்சால் தான் அது மோஷன்னு சொல்ல முடியும். மோஷன் எந்த டைரெக்ஷனில் போகுது, எக்ஸ் டைரெக்ஷனில் போதா, ஒய் டைரெக்ஷனில் போதா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகுது, வாட் எவர் இட் இஸ். The motion, position are interconnected and position தெரிஞ்சாதான் displacement சொல்ல முடியும். Displacement and path length. And displacement and path length. Displacement தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம velocity சொல்லிடலாம். Here velocity means average velocity. Acceleration means average acceleration. And average velocity and average acceleration தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் வந்து ஆவரேஜ்னு போகிறோம். Any problem? No problem. Okay. Average acceleration. இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இன்ஸ்டன்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சால் as well as we going to find the path length தெரிஞ்சுன்னா ஸ்பீடு சொல்லிடலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆரிஜின் என்னன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மீன்ஸ் இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நம்ம எதை டிஃபைன் பண்ணாலும் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒன் டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்க்காம 2 டைமென்ஷனல் சிஸ்டத்தை பார்க்கணும். அப்போ கொஞ்சம் கிளாரிட்டி கிளியராக இருக்கும். This is known as x direction. This is known as y direction. Axis means the direction. This is my origin. Frame of reference. இது வந்து என்னது, ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஆரிஜின் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு நம்ம வந்து எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. அப்படி சூஸ் பண்ண முடிஞ்சால் தான் நம்மளால் ஒரு மோஷனையோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டையோ டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதே ஸ்டோரி, ஒரு கார் இங்கே இருக்குது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு இங்கே மார்க் பண்ணுறேன். இது 0 மீட்டர், 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர், 5, 6 and 7 and 8. இது சென்டர் பாயிண்ட். எப்படியும் காரோட சென்டர் பாயிண்ட் தான் நம்ம டிஸ்டன்ஸில் எடுத்துக்கணும். ஸோ 3 மீட்டர். இந்த 3 மீட்டருங்கிறது எங்கேருந்து இருக்குது, தான் ஆரிஜின் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து இந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இதோட பொசிஷனை டிஃபைன் பண்ணலாம், டிஃபைன் த பொசிஷன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கார்னு எடுக்கிறேன். பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம ஆப்ஜெக்ட்டு இல்லைன்னா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் அதை ஏன் பார்ட்டிகல்ஸ் சொல்கிறேன்றது பின்னாடி வருவோம். ஸோ டிஃபைன் த பொசிஷன். எப்படி பொசிஷனை டிஃபைன் பண்ணலாம், இந்த கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் அந்த பொசிஷனை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்ன தெரிஞ்சிருச்சு. வாட் இஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்?
அதுக்கு தான் இப்போ மோஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகிறோம். இப்போ வந்து இந்த கார் வந்து இப்போ 3 மீட்டர்ஸ்லேருந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வந்து நிற்கிது. இப்போ கரண்ட் பொசிஷன் ஆஃப் த கார் இஸ் வாட்? 7 மீட்டர் ஃப்ரம் reference point or 4 meter from previous position. இது ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ப்ரீவியஸ் பொசிஷன், தட் மீன்ஸ் கார் 3 மீட்டர்ஸ்னு 7 மீட்டர்ஸுக்கு வந்திருக்கு. இப்போ 3 மீட்டரில் 7 மீட்டர்னா இப்போ கரண்ட்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு? 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர். ஸோ கரண்ட்டு இது வந்து 4 மீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. அதான் 4 மீட்டர் ஃப்ரம் த ப்ரீவியஸ் பொசிஷன், 7 மீட்டர் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். We need very much important data that is known as the time. இந்த கார் வந்து 3 மீட்டர்லேருந்து 7 மீட்டருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறத விட இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ செகண்டில் வந்து 7 மீட்டர்ஸை ரீச் பண்ணியிருக்குன்னு சொன்னால் தான் நம்மளால் வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ டைம் வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட் வேரியபிள். டைம் நமக்கு எல்லாமே தெரியும். டைம் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். டைம் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், கண்டினியூஸ்லி சேஞ்ச். கண்டினியூஸ்லி சேஞ்சு. ஸோ டைமை நம்ம நிறுத்தவே முடியாது. இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ கார் வந்து இனிஷியலாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டாப் வாட்சை ஃபிக்ஸ் பண்ணுவோம். கோஆர்டினேட் சிஸ்டத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையில் ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணிடுவோம். கரெக்டாக அந்த 7வது மீட்டர் வந்து நிற்கும் போது ஸ்டாப் வாட்சை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்திருக்கு, எவ்வளோ வாட்டர் எடுத்துச்சுன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும், ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம வச்சுக்கோமே. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம இந்த மோஷனை டிஃபைன் பண்ணலான்னா, இந்த காரு ஸ்டார்ட் ஃப்ரம் 3 மீட்டர், start from 3 meter distance and reach 7th meter அப்படின்னு சொல்லுவோம். டைம் டேக்கன், வாட் இஸ் த டைம் டேக்கன்? டைம் டேக்கன் இஸ் 2 seconds. இப்படி தான் இது வந்து மோஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அது பொசிஷனை டிஃபைன் பண்ணுறோம் அண்ட் அஸ் வெல் அஸ் அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நம்ம வந்து இது மூலிமா டிஃபைன் பண்ணி முடிச்சிடலாம். சரி, ஓகே. ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். நவ் வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கப்பா, மைக் ஆன் பண்ணுங்கள். இப்போ சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல் பாயிண்ட் அண்ட் இனிஷியல் பாயிண்ட். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்கணும், அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகிருக்கணும். மூவ் ஆனால் அதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம சொல்லலாம். வெரி குட். ஆமாம், சரி, வெரி மச் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் பாத் லென்த்? சொல்லுங்க, இதை பற்றி ஒரு ஐடியா இருக்கா? ஆக்சுவல் லென்த் டிராவல்டு. ஆக்சுவல் லென்த் ட்ராவல்டு. சரி, இது ரெண்டுக்குமே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். வாட் ஆர் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் பாத் லென்த்? டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். பாத் லென்த்ல வந்து டோட்டல் டிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஓகே ஓகே, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். பாத் லென்த் இஸ் a scalar quantity. Okay, what is vector quantity, what is scalar quantity? Very much important. இதை வச்சு தான் நம்ம வந்து முக்கியமான 1 வேர்ட்ஸே சால்வ் பண்ண போகிறோம். எம்சிக்கு இதை வச்சா வரப்போகுது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். வெக்டர் குவான்டிட்டி அண்ட் த ஸ்கேலர் குவான்டிட்டி, இதுலேருந்து நான் டெரைவ் பண்ணி கொண்டு போகிறேன். வெக்டர் குவான்டிட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும். வெக்டர் டிஃபைன் டைரக்ஷன் அண்ட் த மேக்னிடியூட். Scalar define magnitude only and also
obeys laws of vector addition. லாஸ் ஆஃப் வெக்டர் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன்லாம் வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து வெக்டர் குவான்டிட்டின்னு சொன்னால், மேக்னிடியூடை மட்டும் ஒன்று டிஃபைன் பண்ணுன்னா அது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதில் வந்து இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தான் வாட் இஸ் இங்கே எதுனா வெக்டர் குவான்டிட்டி எதெல்லாம் வந்து ஸ்கேலர் குவான்டிட்டின்னு பார்க்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் a vector quantity and velocity and the acceleration. இந்த 3 டேர்ம் என்னன்னா வெக்டர் குவான்டிட்டி, பாத் லென்த் அண்ட் ஸ்பீட், இது ரெண்டு ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸோ இது ரெண்டை வச்சு தான் நம்ம அடுத்து ஒரு தியரமே டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இது 3 டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் 3 என்னது வெக்டர் குவான்டிட்டி, பாத் லென்த், ஸ்பீடு வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி. முக்கியமாக வெக்டர் குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷனல் சென்ஸ், அது வந்து டைரக்ஷனை பொறுத்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்னா, இது வந்து ஜென்ரல் டேர்ம்ஸ் எல்லா இடத்துலையும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து ஆரிஜின் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இது கிராஃபோட ஆரிஜின், இல்லை ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ரைட் சைடு மூவ் ஆனால் அதுக்கு வந்து பாசிட்டிவ் போட்டுருவோம். அதே மாதிரி அதே ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடு மூவ் ஆனால் நெகட்டிவ். அதே ஆப்ஜெக்ட் வந்து அப் சைடு மூவ் ஆனால் பாசிட்டிவ், அதே ஆப்ஜெக்ட் டவுன் சைடு மூவ் ஆனால் நெகட்டிவ். இந்த சைன் கன்வென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ரைட் சைடு மீன்ஸ் பாசிட்டிவ் குவான்டிட்டி. இது வந்து 1 டைமென்ஷனல் மோஷன் தானே. 1 டைமென்ஷனல் மோஷன் ஒன்று ரைட் லெஃப்ட்டு அது அப் அண்ட் டவுன். 2 டைமென்ஷனல் தான் நமக்கு வந்து வெக்டர் ரெசால்வேஷனுக்கு போகணும். ஸோ லெஃப்ட் சைட் மீன்ஸ் நெகட்டிவ், அப் சைட் ஆர் அப் ரைட் பாசிட்டிவ், டவுன் சைட் டைரக்ஷனில் போனால் அதுக்கு வந்து நெகட்டிவ். இந்த டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வெக்டர் குவான்டிட்டி வந்து நமக்கு டைரக்ஷனல் சென்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரைட் சைடு மூவ் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் பண்ணுவோம். அதே அப் சைடு மூவ் ஆச்சுன்னா பாசிட்டிவ். அதே ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடு மூவ் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ் போடுவோம். அதே ஆப்ஜெக்ட் டவுன் சைடு வந்து நெகட்டிவ் போடுவோம். சேம் மீன்வைல் ஸ்கேலர் குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளது அதுக்கு வந்து டைரக்ஷனல் சென்ஸ் கிடையாது. ஸோ நம்ம ஸ்கேலர் குவான்டிட்டி டிஃபைன் பண்ணும்போது டோட்டலாக எல்லா வேலையும் ஆட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து வேல்யூஸ் கிடைச்சிடும். நம்ம வந்து டைரக்ஷனாக பார்க்கணும் இல்லை, எல்லா குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணிட்டே போவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன். இப்போ ஒரு லாங் ரோடு எடுத்துக்குவோம். கார் இப்போ இனிஷியல் பொசிஷன் இருந்து 0 மீட்டர், 1 மீட்டர், 2 மீட்டர், 3 meter, 4 meter, 5, 6, 7, 8, 9, 10 and 11. இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ஹியூமன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ஜென்டில்மேன் நிற்கிறாரு. இவர் வந்து வாக் பண்ணுறாரு. இது வந்து நமது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதுதான் நம்ம சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம், அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிடுறீங்க, இவர் நடக்க ஆரம்பிக்கிறார். ஒரு 10 செகண்ட்ஸுக்கு பொசிஷன் 1க்கு வந்துடுறாரு. இது வந்து பொசிஷன் 1ன்னு வச்சுக்கோம். உங்கள் புக்கில் வேறு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லியிருப்பான், நம்ம ஈஸியாக அப்படி P1 பொசிஷன் 1. அதுக்கப்புறம் எகெயின் ஒரு 10 செகண்ட்ஸில் பொசிஷன் 2க்கு வராரு. This is known as position 2. And again, இது வந்து 10 seconds, இதுவும் 10 seconds. Again, another 10 secondsக்கு position 3க்கு வந்துடுறாரு.
இதை வச்சு நம்ம ஒரு டேட்டா செட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கிறாரு? 3 மீட்டர் போயிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு 10 செகண்ட்ஸுக்கு 4 மீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிறார். 4 மீட்டர் மீன்ஸ் இப்போ இதை இனிஷியல் பாயிண்டாக இருக்கும். 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர் அண்ட் 4 மீட்டர். பொசிஷன் 1க்கும் பொசிஷன் 2க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4 மீட்டர். டிஸ்டன்ஸ் டைம் டேக்கன் வந்து 10 செகண்ட்ஸ். அனதர் 10 செகண்ட்ஸில் 2 மீட்டர் தான் ட்ராவல் பண்ணிக்கிறார். இப்போ நான் என்ன பண்ணால், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த பாத் லென்த் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு பாத் லென்த் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? டோட்டல் லென்த் ட்ராவல்டு பை எனி ஆப்ஜெக்ட். ஸோ பாத் லென்த்னா இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து 3 மீட்டரு, அதுக்கப்புறம் 4 மீட்டரு, இங்கே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு? 3 மீட்டர் டிஸ்டன்ஸ், 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் அண்டு த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ். மொதல் டைம் இன்டர்வலுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கிறாரு? ஃபஸ்ட்டு இன்டர்வல், அதை பாத் 0% டு பாத் 1க்கு இவர்கிட்ட எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். இது வந்து என்னது? பாத் லென்த். பாத் லென்த்தை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் ஒரி அபவுட் த சைன் கன்வென்ஷன். ஸோ ஆல்வேஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு பாத் லென்த் 1 டு பாத் லென்த் 2க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு? 4 மீட்டர். ஸ்கேலர் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். பாத் லென்த் 2 டு பாத் லென்த் 3 எவ்வளோ டைமு? ஆல்வேஸ் பாசிட்டிவ், 2 மீட்டர். So total bath length traveled by this gentleman is 9 meter. பாத் லென்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம்? சைன் கன்வென்ஷனை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேணாம். பட் ஃபார் த டிஸ்பிளேஸ்மெண்ட் we must worry about the direction convention. இப்போ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறேன். I want to find a displacement. ஸோ சேம் கான்செப்ட் தான். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து பாத் லென்த் 1க்கு அவர் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். வி ஹாவ் டு ஃபைண்ட் த சைன் கன்வென்ஷன். இப்போ டைரக்ஷனை பாருங்கள், ரைட் சைடு தானே மூவ் ஆகிருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். செகண்ட் இன்டர்வல் டேக் அ 4 மீட்டர். ஓகே, 4 மீட்டர். வாட் இஸ் த சைன் கன்வென்ஷன்? பாசிட்டிவ். Path third distance, this is 2 meter. Sign convention plus 2 meter. Here also 9 meter. இப்போ தேர்தலில் ஃபர்ஸ்ட் லைன் நான் டெரைவ் பண்ண போகிறேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத் லென்த் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். உன்னை ஹிடனா சொல்லணும், எப்படி சொல்லலாம்? ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இந்த முக்கியமான திட்டத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு வெக்டர் குவான்டிட்டி சொல்லியிருக்கோம். பாத் லென்த் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கோம். இது எல்லா நேரத்துலையும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ நான் அனதர் ஒன் கண்டிஷன் வந்து ஆட் பண்ண போகிறேன். எகெயின் இந்த ஹியூமன் என்ன பண்ணுறாரு? 9th பொசிஷன் வந்து இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்துடுறாரு. திஸ் இஸ் மை பொசிஷன் 4. கரண்ட்லி இவர் என்ன பண்ணிட்டாரு? பொசிஷன் 4க்கு வந்துட்டார். பொசிஷன் 4க்கு வர்றதுக்கு அனதர் 10 செகண்ட்ஸ் எடுத்துட்டார். 10 செகண்ட்ஸ் எடுத்துட்டாரு. டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிறார். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் டோட்டல் பாத் லென்த் ட்ராவல்டு, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சேம் கான்செப்ட்டு இங்கே ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்குவோம். லெஃப்ட் சைடில் வர்றதெல்லாம் பாத் லென்த்து, ரைட் சைடில் வர்றதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நான் வந்து பாத் லென்த் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, சேம் ஸ்டோரி. ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் டு பொசிஷன் 1 எத்தனை மீட்டர் இவர் எடுக்கிறாரு? 3 மீட்டர் எடுக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? டிஸ்பிளேஸ்மெண்ட் 3 மீட்டர் தான். ஏன்னா நம்ம வந்து
பாசிட்டிவ் டைரெக்ஷன். பொசிஷனுக்கு வந்து நம்ம மேக்னிடியூட் பார்க்க சைன் கன்வென்ஷன் அவசியம் இல்லை. பொசிஷன் 1 to 2க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு? பொசிஷன் 1 இங்கே இருக்குது, பொசிஷன் 2 இங்கே இருக்குது. 1 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டரு. இவனுக்கும் 2 மீட்டர் தான். ரைட் சைடு போகிறதுனால நம்ம வந்து இங்கேயே ஃபர்தராக இங்கே என்ன பண்ணுற ரைட் சைடில் மூவ் ஆகுறாரு. ஸோ பாசிட்டிவ். கலர் மாற்றிக்கும். பொசிஷன் 2 to பொசிஷன் 3க்கு பாருங்கள். பொசிஷன் 2 to ஓகே சாரி, இது வந்து என்னது பொசிஷன் 4ஆ? சாரி ஃபார் த மிஸ்டேக். இது வந்து பொசிஷன் 4. பொசிஷன் 1க்கும் பொசிஷன் 2க்கும் டிஸ்டன்ஸ் 1 2 3 4 மீட்டர். சாரி, மேக் அ கரெக்ஷன். திஸ் இஸ் அ கரெக்ஷன். பொசிஷன் 2க்கும் பொசிஷன் 3க்கும் டிஸ்டன்ஸ் இங்கே 2 மீட்டர், இங்கேயும் 2 மீட்டர். அப் டு பொசிஷன் 3 இவர் என்ன பண்ணுறாரு, ரைட் சைட்லேயே மூவ் ஆகிட்டு வர்றாரு. இப்போ தான் ஸ்டோரியே இருக்குது. இப்போ பொசிஷன் 3 to பொசிஷன் 4 எவ்வளோ மீட்டர் வந்துருக்கிறாரு? 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர் அண்ட் 4 மீட்டர். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம -4 மீட்டர் போடுவோம். ஏன்னா பொசிஷன் 3லேருந்து பொசிஷன் 4க்கு வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகிட்டாரு. ஸோ டோட்டல் பாத்லேருந்து ட்ராவல்டு எடுக்கும்போது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 3 7 9 13 மீட்டர் வந்துடுது. இங்கே இவருக்கு எவ்வளோ வருது? 7 9 - 4 5 மீட்டர் வருது. ஸோ இந்த கேஸில் வந்து எதுக்காக இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா சைன் கன்வென்ஷன். சைன் கன்வென்ஷன் நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? வெக்டர் குவான்டிட்டிக்கு ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் ஃபைனலாக தேர்தத்தை எப்படி டெரைவ் பண்ணேன்னா, ப்ரீவியஸாக நம்ம என்ன சொன்னோம்? ஸ்கேலர் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கேஸில் என்ன வந்திருக்கு? ஸ்கேலர் குவான்டிட்டி இஸ் கிரேட்டர் தென் த வெக்டர் குவான்டிட்டி. நமக்கு ஆன்சரில் கிளியராக தெரியலையா? மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபில் எப்படி இருக்குது? பாத் லென்த் இஸ் கிரேட்டர் தென் த டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது பாத் லென்த்துங்கிறது என்னது? ஸ்கேலர் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டர் குவான்டிட்டி. அதை அப்படியே மாற்றி எழுதிருக்கோம். ஸோ நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிடலாம்னா, ஸ்கேலர் குவான்டிட்டி ஆல்வேஸ் கிரேட்டர் தென், ஆல்வேஸ்னு எழுதிடுறேன், always greater than or equal to vector quantity, or otherwise path length greater than equal to displacement. Okay, good. இது வரைக்கும் புரியுதா? டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சார் புரியுது சார். ஓகே, அப்படியே ஓவர்வியூ பண்ணலாமா? ஓகே சார். சொல்லுங்கள், 1 by 1 உங்களுக்கு என்னென்ன அப்சர்வ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் பாத் லென்த் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் முதல்ல வாட் இஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி அப்படின்றத சொல்லுங்கள் பார்ப்போம். மேக்னிடியூடும் டைரக்ஷன் ரெண்டுமே டிஃபைன் பண்றது ஸ்கேலார் குவான்டிட்டி. மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே டிஃபைன் பண்ணனா வெக்டர் குவான்டிட்டி. சாரி சார், வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி மேக்னிடியூட் மட்டும் டிஃபைன் பண்ணும். லா ஆஃப் வெக்டர் அடிஷன் ஃபாலோ பண்ணாது. ஆமாம், ஓகே. லா ஆஃப் வெக்டர் அடிஷன் நீங்கள் இப்போ 12th ஃபிசிக்ஸில் அது வந்து ரொம்ப அது கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அதெல்லாம் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வெக்டார் குவான்டிட்டினா டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ரெண்டையுமே டிஃபைன் பண்ணும். லா ஆஃப் வெக்டர் அடிஷனை ஃபாலோ பண்ணும். குட். எப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்போ போடுவோம்? இந்த ஸ்க்ரீனில் இருக்க ஸ்கேலர் என்னது சார்? பாசிட்டிவ் நெகட்டிவ் வெக்டர் குவான்டிட்டிக்கு எப்போ நம்ம போடணும்? அப் ரைட்டும் அப் சைடும் ரைட் சைடும் போனா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடும் டவுன் சைடும் போனா நெகட்டிவ். வெரி குட், வெரி குட். பட் ஃபார் a scalar quantity there is no sign convention. ஓகே ஓகே சார். குட். ஓகே சார். அதுக்கப்புறம் இந்த தியரத்தை சொல்லுங்க. இது எப்படி டெரைவ் பண்ணோம்? இதே வெக்டர் கான்செப்டை வச்சு தான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். பாத் லென்த் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, பாத் லென்த் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். பாத் லென்த்தில் என்னது? ஸ்கேலர் குவான்டிட்டி.
ஓகேவா? எஸ் சார். ஆ இது அதுக்காக நம்ம பிஃபோராகவே இதை ஆரம்பிச்சோம். ஏன்னா பாத் லென்த்து இதெல்லாம் வந்து என்னது ஸ்கேலர் குவான்டிட்டி. குவான்டிட்டி. பாத்லேருந்து நம்ம என்ன கொண்டு வருவோம்? ஸ்பீடு கொண்டு வருவோம். சரியா? அப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்லிடலாமா? அப்போ ஸ்கேலர் குவான்டிட்டி வந்து ஸ்பீடு, வெக்டர் வெக்டர் குவான்டிட்டிங்கிறது வெலாசிட்டி. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வெலாசிட்டின்னு சொல்லிடலாமா? எஸ் சார். அவ்வளோதான். வெரி மச் இம்பார்ட்டண்ட். இதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் சார். இப்போ நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஸ்பீட்? பாத் லென்த்னா என்னன்னு பார்த்துட்டோமா? பாத் லென்த்னா என்னன்னு பார்த்துட்டோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குவான்டிட்டி வேணும். ஒன்று வந்து என்னது பாத் லென்த் ட்ராவல்டு வேணும். அனதர் ஒன் இஸ் அ டைம். That means the average speed, the instant speed இல்லை, average speed. Average speed is equal to total path length traveled by the certain time interval. சேம் கான்செப்ட் தான். இப்போ பொசிஷன் 1 இருக்குது, இது வந்து பொசிஷன் 2. இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டரு. 2 செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணிடுறாங்கன்னா டோட்டல் பாத்தில் இந்த ட்ராவல்டு இருந்துனது 4 மீட்டர். டைம் டேக்கன், டைம் இன்டர்வல் மீன்ஸ் டைம் டேக்கன் இஸ் 2 செகண்ட்ஸ். யூனிட் என்னது இதுக்கு? மீட்டர்ஸ் பர் செகண்ட். யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேணாம். டோட்டல் பாத் லென்த்தோட யூனிட் எப்போதுமே அதில் மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். டைம் வந்து செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். அதுக்கு அப்ராப்ரியேட் யூனிட்டை போடுங்க. டோட்டல் பாத் லென்த் ட்ராவல்னா இதுக்கான யூனிட் வந்து என்ன மீட்டராக இருக்கும். டைம் டேக்கனுக்கு வந்து யூனிட்னா செகண்ட்ஸாக இருக்கும். ஸோ யூனிட் வந்து மீட்டர்ஸ் பர் செகண்ட். இது வந்து பாத் லென்த்து. இப்போ பாத் லென்த்து வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி நம்மகிட்ட சொல்லியாச்சு. ஸோ அங்கே வந்து நம்ம சைன் கன்வர்ஷன் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நான் பொசிஷன் 1 இங்கே வரைஞ்சிக்கிறேன். இது பொசிஷன் 2, இது வந்து பொசிஷன் 3. ஸோ பொசிஷன் 1லேருந்து பொசிஷன் 2க்கு வந்து 4 மீட்டரு. பொசிஷன் 3லேருந்து பொசிஷன் 2லேருந்து பொசிஷன் 3க்கு வந்து 7 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மகிட்ட இருக்கிற டேட்டா. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? பொசிஷன் 1லேருந்து பொசிஷன் 2க்கு போகிறதுக்கு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர். அதே மாதிரி பொசிஷன் 2லேருந்து பொசிஷன் 3க்கு போகிறதுக்கு 7 மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாரு. சாரி, இது 4 செகண்ட்ஸா? 4 செகண்ட்ஸ். இங்கே வந்து 7 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. பொசிஷன் 2லேருந்து ரிமெம்பர், பொசிஷன் 2லேருந்து பொசிஷன் 3 வரைக்கும் டிஸ்டன்ஸ் 7 மீட்டர். அதுக்கான டைம் டேக்கன் 7 செகண்ட்ஸ். பொசிஷன் 1லேருந்து பொசிஷன் 2க்கு போகிற டிஸ்டன்ஸ் 4 மீட்டரு. அதுக்கான டைம் டேக்கன் வந்து 4 செகண்ட்ஸ். இப்போ நமக்கு டோட்டல் பாத் லென்த் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் பாத் லென்த் இஸ், இங்கே வந்து நம்ம சைன் கன்வர்ஷன் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. இங்கேருந்து 4 மீட்டரு லெஃப்ட் போகிறதுனால நீங்கள் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டோட்டல் பாத் லென்த் ட்ராவல் பை திஸ் மேன் இஸ் 7 மீட்டர். டோட்டல் டைம் டேக்கன் 11 செகண்ட்ஸ். திஸ் இஸ் known as a speed. What about the velocity? Average velocity. Average velocity is equal to, நம்ம இன்ஸ்டன்ட்டுக்கு போல இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி தான். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் நாட் அ டிஸ்டன்ஸ். இது வந்து என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். டோட்டல் பாத் லென்த் ஆர் அதர்வைஸ் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. எம்சிக்கு சால்வ் பண்ணும்போது இதுக்கு கிளாரிட்டி கிளியராக கிடச்சிரும். அதுக்குள்ள டைம் இருக்குது பார்த்துக்கலாம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். இப்போ இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு எவ்வளோ வரும்? ஃபார்வர்டில் 4 மீட்டரு, ரிவர்ஸில் வந்து 7 மீட்டரு. ஸோ 4 - 7 -3 வந்துடும்.
டைம் டேக்கன் அதே 11 செகண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது, பாத் லென்த்தோட நம்ம குறைஞ்சி வந்துடுது. ஸோ ஆல்ரெடி டெரைவ் பண்ணுறதான் பாத் லென்த்துங்கிறது என்னது, ஸ்கேலர் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி என்னவாக இருக்கணும், வெக்டர் குவான்டிட்டியாக இருக்கணும். பாத்தில் இந்த ஸ்கேலர் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு நம்ம என்னவாக இருக்கணும், ஸ்பீடும் ஸ்கேலர் குவான்டிட்டியாக இருக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட் இதில். சரி, இது வந்து ஆவரேஜ். நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது எக்ஸ்டி கிராஃப் வரைவோம். திஸ் இஸ் மை எக்ஸ்டி கிராஃப். இது கிராஃபுக்குன்னு தனியாக செஷன் போட்டுருவோம்பா, நாளைக்கு கூட போட்டுருவோம். வெரி மச் இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து டைம் வச்சுக்கிறேன், இங்கே வந்து எக்ஸ் வச்சுக்கிறேன். சார் டிஸ்டன்ஸ் எக்ஸில் வச்சுக்குவோம். ஒன் டைமென்ஷனல் மோஷன் இல்லையா, ஒய் ஆக்சிஸில் டைம் வச்சுக்குவோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படியே மூவ் ஆகுது. ஆக்சுவல் மீனிங் ஆஃப் திஸ் கிராஃப், ஒய் ஆக்சிஸில் டைம் போட்டிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் போட்டிருக்கு. டிஸ்டன்ஸ் எக்ஸ் மீன்ஸ் எஸ். சொல்லுங்க சார். ஒரு 1 மினிட்டுக்கு மட்டும் வீடியோ பிரேக் ஆகி வருது சார். ஆடியோவும் கேட்க மாட்டேங்குது, வீடியோவும் எடுக்க மாட்டேங்குது. ஒரு டைம் ஒரு நிமிஷம். ஓகே சார். கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு, கனெக்ட் ஆகல. ஓகே, வேற நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. மோடம் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இனிமேல் அந்த இஷ்யூஸ் இருக்காதுப்பா. இப்போ ஆடியோ கேட்குதா? ஆடியோ ஆடியோ செக்கிங். ஆடியோ என் ஆடியோ ரிசீவ் ஆகுதா சொல்லுங்க. இப்போ கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு சார். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான டெரிவேஷனை டெரைவ் பண்ணிட்டோம். என்னன்னா பாத் லென்த் ஆர் ஸ்கேலர் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வெக்டர் குவான்டிட்டின்னு டெரைவ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த இடத்துல சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து ஆவரேஜ் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃபை முதல் ஸ்டடி பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது, டிஸ்டன்ஸ். எக்ஸ் மீன்ஸ் டிஸ்டன்ஸ், டி மீன்ஸ் டைம். ஆக்சுவல் மீனிங்னா இது வந்து ஒரு பார்ட்டிகிள், ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ட்ராவல் ஆகிட்டு டே போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம். எக்ஸ் ஆக்சிஸில் இருங்க, ஆக்சிஸை மாற்றி போடும், அப்போ தான் கரெக்டாக கொஞ்சம் கிளியராக இருக்கும். டைம் எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுட்டு தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ். இப்போ ஆக்சுவல் மீனிங் அது இது வந்து ஆரிஜின், இது நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ ரைட் சைடு நீங்கள் மூவ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், கண்டினியூஸாக டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 5, 6, 7, 8, 9, 10 இது படிக்க அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர், 5 மீட்டர், 6 மீட்டர், 7 and 8 and so on. இப்போ இந்த கிராஃபை ரீட் பண்ணும்போது கரெக்டாக கிராஃபை ரைட் சைடு போகும்போது நமக்கு என்ன ஆகுது, டைமு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒய் ஆக்சிஸில் வந்து அப் சைடு மூவ் ஆகும்போது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. என் கிராஃப் இப்படி இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கு. இதுக்கப்புறம் தான் ப்ராப்ளத்தில் போகிறோம். இது வந்து மூவ்மெண்ட் டைரக்ஷன். அப்போ இந்த 1 செகண்ட்ஸில் ஆரம்பிப்போம். நம்ம மார்ஜின் 1 செகண்ட்ஸ் எடுப்போம். இது வந்து 4th செகண்ட். இது வந்து டைம் இன் செகண்ட்ஸ். இது வந்து என்னது 4th செகண்ட்.
இப்போ இந்த 4th செகண்டில் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்குன்னா இந்த கிராஃபை கட்டிங் பண்ணலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் பண்ணி வந்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குது, டிஸ்டன்ஸு இங்கே மார்க் பண்ணணும். நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து வெர்டிக்கல் சைடு தானே தெரியும். ஸோ வெர்டிக்கல் சைடில் டிஸ்டன்ஸை மார்க் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் போயிருக்கு. டைம் டேக்கன் எவ்வளோ எடுத்திருக்கு, 4 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இதோட ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டோம்னா என்ன பண்ணுவோம், 2/4 போட்டு ஆவரேஜ் ஸ்பீடோ ஆவரேஜ் வெலாசிட்டியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் பை த டைம் இது வந்து ஆவரேஜ் தான். அதாவது இந்த ஸ்லோப்புக்கு ட்ராவல் ஆகும்போது இந்த ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு அது 1/2 மீட்டர்ஸ் பர் செகண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு மீனிங் இருக்குது. ஸோ அப்போ அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணுறோன்னா இதுக்கு நம்ம ஆவரேஜாக தான் கண்டுபிடிக்க முடியும். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இப்போ இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி நமக்கு வேணும், அது எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுதான் வந்து கால்குலஸை வந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெலாசிட்டி இஸ் நோன் அஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பை சேஞ்ச் இன் டைம். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா, ஆர் x/t. இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக படித்து வச்சுக்கணும். நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுத போகிறதில்ல, நம்ம எம்சிக்கு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி at any instant. I want to find the velocity at this instant. This instant mean what is the time? 10 seconds. அதாவது 10th செகண்ட், எக்ஸாக்டாக 10th செகண்ட்ஸில் மட்டும் எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி வேணும். இப்போ நான் நார்மலாக ஆவரேஜ் வெலாசிட்டியில் வந்து இதுக்கு நான் வெலாசிட்டி கண்டுபிடி என்ன பண்ணுவோம், x/t போடுமா. ஆக்சுவல் எக்ஸ் என்னது இந்த கேஸுக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு, 7 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கா, 10 செகண்ட்ஸ் எடுத்திருக்கா. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 7/10 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணி கொண்டு வந்தால் இது வந்து என்னது ஆவரேஜ் வெலாசிட்டி தான் வரும். நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி வரும். இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி மீன் அட் அ பர்டிகுலர் வெரி ஷார்ட் இன்ஸ்டன்ட். ஸோ இன்ஸ்டன்ட்ல வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. There is no time difference is equal to 0. அதான் இன்ஸ்டன்ட் பர்டிகுலர் செகண்ட்ஸ். இந்த இன்ஸ்டன்ட் நமக்கு வந்து வெலாசிட்டி வேணும்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே வந்து டைம் வந்து 0வாக இருந்தால் தான் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ டைம் 0வாக இருந்தால் நமக்கு வேல்யூவே வராது. எதையுமே 0வால் டிவைட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம கால்குலஸ் யூஸ் பண்ணுறோம். கால்குலஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு லிமிட் டைம் 10 to 0 del x by உங்கள் புக்கில் அப்படியே இருக்கும், del x by del t. If t approaches 0, t approaches 0, we get dx by dt. That is a instant velocity. இது ஏன் எப்படின்னு நம்ம சொல்ல போகிறேன். இப்போ இன்ஸ்டன்ட், அப்போ நான் வந்து 7 செகண்ட்ஸில் எனக்கு வெலாசிட்டி வேணும், இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி வேணும். இப்போ 4 செகண்ட்ஸ் அண்ட் 7 செகண்ட்ஸில் வந்து இந்த டைம் கேப்புக்கு நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்குது. டவுட்ஸ்னால் அப்படியே லாக் பண்ணி கேட்டுருங்க. இப்போ வந்து நான் இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி அட் 7 இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். என்னோடய வேலை என்னென்னா இந்த இடத்துல என்னோடய வெலாசிட்டி எவ்வளோ, இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இன்ஸ்டன்ட் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் டைம் டென்ஸ் டு 0, அப்போ இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ மூவ் த கிராஃப் ஃப்ரம் திஸ் பொசிஷன் டு 0, 7 திஸ் பொசிஷன். இந்த தான் நம்ம இன்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். வேல்யூஸ் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ண போகிறேன், அதேமாதிரி இந்த வேல்யூஸ் இங்கேருந்து மூவ் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியலாக வந்து இதான் என்னோடய கரண்ட் பொசிஷன் 1ன்னு வச்சுக்குவோம். இந்த கேஸுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், ஆவரேஜ் வெலாசிட்டிஸு del x by del t. சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 2 மீட்டர்லேருந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸ் எப்படி தானே மார்க் பண்ணுவீங்க. ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சினா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கன்சர்ன் ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டைமை வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். டைமை குறைச்சிக்கிட்டே வந்துட்டோம்னா இந்த பாயிண்டில் வரும்போது நமக்கு இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஆகுது, இங்கே டைமு
கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வந்து டைம் 0 ஆயிடுது. டைம் 0 ஆகும்போது நம்ம கால்குலேட் பண்ணுற வெலாசிட்டி வந்து இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இதுக்கான கன்சர்ன் ஃபார்முலா இருக்குது. இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி என்ன தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அந்த ஃபார்முலா ப்ராப்ளம் எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது எனக்கு கிளியராக சொல்லிடுறேன். Similar to that, what is the acceleration? Acceleration இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Rate of change of velocity with respect to time. இதுதான் acceleration. then என்னாச்சு velocity change ஆகும்போது with respect to time, வெலாசிட்டியும் டைமும் ஈக்குவலாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அங்கே ஆக்சிலரேஷன் இருக்கும். ஒருவேளை வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலைன்னா அங்கே என்ன இருக்காது, ஆக்சிலரேஷன் இருக்காது. ஆக்சிலரேஷன் இஸ் 0 when there is not change in velocity. So average velocity, average acceleration A போட்டு average போட்டோன்னா change in velocity, rate of change of velocity with respect to time, இது வந்து average acceleration. Instant acceleration, instant same constant, limit del t time tend to 0 dv by dt is equal to dv by dt. That is known as instant acceleration. கிராஃப் ரீட் பண்ணும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ கிளியராக சொல்கிறேன். வாட் டு யூ மீன் பை சேஞ்ச் இன் வெலாசிட்டி? வெலாசிட்டி இஸ் கண்டினியூஸ்லி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதான மீனிங். வெலாசிட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டினா வெலாசிட்டி பொசிஷன் 1லேருந்து பொசிஷன் 2 போகும்போது சேஞ்ச் ஆயிடணும். ஈக்குவல் டைம் t1 மைனஸ் t2ன்னு வச்சுக்கலாம். ஸோ வெலாசிட்டி கண்டினியூஸாக சேஞ்ச் ஆனால் தான் நமக்கு என்ன வருது, ஆக்சிலரேஷன் இருக்குது. இஃப் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி, வாட் யூ மீன் பை மேத்தமெட்டிக் டெரைவ் பண்ணுவோம். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டினாது இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கும். டைம் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், டைம் சேஞ்ச் ஆகும். ஹியர் v1 இஸ் ஈக்குவல் டு v2. ஸோ என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலரேஷன் 0 வந்துடும். வெரி மச் இம்பார்ட்டன்ட். தட் மீன்ஸ் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்டாக இருந்தால், சாரி, இஃப் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், acceleration is equal to 0. Very much important, because velocity இங்கே சேஞ்சே ஆகலை. சேஞ்ச் ஆகலை நமக்கு என்ன கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆக்சிலரேஷன் தான் கிடைக்கும். இப்போ நம்ம கிராஃபு கூட டீட்டெயிலாக முதல் வெலாசிட்டி இப்போ ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் போய்க்கலாம். இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்காப்பா? நோ சார். கிளியராக இல்லை கான்செப்டா? ஓகே, கிளியரா. இப்போ ஒரு கார் இருக்கு, நம்ம வீட்டிலேருந்து நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன ஆகும், 0% கோஆர்டினேட்ஸ் ஸ்லோவாக ரைஸ் பண்ணிட்டே வருவோம். இப்போ வெலாசிட்டி ரைஸ் அப்படியே போயிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து பிரேக் போடுவோம். பிரேக் போட்டு ஸ்லோவாகி இப்போ நிற்குதுன்னு வைங்க. இப்போ இந்த கிராஃபை வச்சு வெலாசிட்டியோட வேரியேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எக்ஸ் ஆக்சிஸ் டைம் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதே மாதிரி டிஸ்டன்ஸும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வெலாசிட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இனிஷியலாக ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிட்ருக்கும். அப் டு திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் லீனியராக இருக்குது பாருங்கள். லீனியராக இல்லாது இருங்க, நான் ஒரு திக் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அது ஒரு லைக் அ ஸ்ட்ரைட் லைன். இப்போ வந்து பொசிஷன் 0, பொசிஷன் A, பொசிஷன் B, பொசிஷன் C,
position D. 0 to A, what happened to velocity? Velocity is linearly increasing. Linearly increasing na distance rise ஆயிட்டு இருக்கு, time rise ஆயிட்டு இருக்கு. So this is a positive quantity. A to B, what happened? Very much important. Graphical solution பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நான் ஓகே கிராஃபிக்குன்னு தனியாக ஒரு செஷன் நம்ம போடுவோம், இருந்தாலும் இது பேஸ் நல்லா பார்த்துக்கணும். A to B, இட்ஸ் லுக்ஸ் லைக் அ ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. இப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிச்சுன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் is directly proportional to each other. Proportional to each other. அதாவது என்னன்னா, இது 1 மீட்டர் மூவ் ஆச்சுன்னா அதுக்கான டைம் டேக்கன் 1 செகண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் ட்ராவல் ஆகுதுன்னா அதுக்கான டைம் 1 செகண்ட்ஸ். 2 மீட்டர் ட்ராவல் ஆகுதுன்னா அதுக்கான டைம் டேக்கன் 2 செகண்ட்ஸ். 5 மீட்டர் ட்ராவல் ஆகுதுன்னா அதுக்கான டைம் டேக்கன் 5 செகண்ட்ஸ். ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். அந்த கண்டிஷனுக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். எங்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ட்ரைட் லைன் வரும். பட் வாட் ஹேப்பன் டு 0 to A? 0 to Aல லீனியர்லி இன்க்ரீசிங். அதாவது என்னென்னா டிஸ்டன்ஸும் ரைஸ் ஆகுது, டிஸ்டன்ஸ் ஆல்சோ ரைஸ், டைம் ஆல்சோ இன்க்ரீஸ், பட் இங்கே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக ஏறாது. இப்போ 1 மீட்டருக்கு 1 செகண்ட்ஸ் இருக்குதுன்னா அடுத்து 2 மீட்டருக்கு ½ செகண்ட்ஸ் எடுத்துக்கும், 3/4 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். புரியுதா? இது வந்து ஈக்குவல் இன்டர்வலாக இருக்காது. பட் ஆனால் அடுத்து 3 மீட்டருக்கு ½ செகண்ட்ஸ் எடுத்துக்கும், 4 மீட்டருக்கு 0.2 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இப்போ ஒன்று டிஸ்டன்ஸ் ரைஸ் ஆகும், டைம் வந்து என்ன ஆகும், ஒன்று குறையும், டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் லீனியர் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இங்கே பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 0 to Aல டைம் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ டைம் டேக்கனுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் ஆயிருக்கு. அதாவது 0 1 மீட்டர்னு வச்சுக்குவோம். 0 1 2 3 செகண்ட்ஸுக்கு 1 மீட்டர் தான், 2 மீட்டர், 2 மீட்டர் தான் ட்ராவல் ஆயிருக்கு. அதாவது டைமும் டிஸ்டன்ஸ் ட்ராவலும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லை, பட் அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. தட் இஸ் நோன் ஆஸ் லீனியர்லி வேரிங். லீனியர்லி வேரிங் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ 0 to Aவை பொறுத்த வரைக்கும் என்னது பாசிட்டிவ். ஏன்னா வெக்டர் குவான்டிட்டி, வெக்டர் வெலாசிட்டி வந்து என்னது வெக்டர் குவான்டிட்டி. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி போகுதுன்னா என்ன அர்த்தம்னா ரைட் சைடு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது பாசிட்டிவ். அப்படியே வாங்க, A to B வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது பாசிட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப், ஏன்னா வந்து ரைட் சைடு மூவ் ஆகிட்டு இருக்கு. வாட் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி அட் த பாயிண்ட் C? பாயிண்ட் Cல there is no velocity. Velocity is equal to 0. ஏன்னா இந்த இடத்துல பிரேக் போட்டு காரை நிறுத்திருக்கும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உட்கார்பா, வெரி ஷார்ட் இன்டர்வல் டைமில் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, டைம் அங்கே ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ அட் த மேக்ஸிமம் லெவல் பிரேக் போட்ட பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி இருக்காது. B to Cல என்னது இந்த கர்வ். ஓகே, we have a curve like this. இந்த கர்வ் பாருங்க, ஒரு கேவ் மாதிரி வந்திருக்கும். இங்கே வந்து ஒரு எட்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து லீனியர்லி டிக்ரீசிங், அதாவது வேரி ஆகுது. இதை பாயிண்ட் B வந்ததுக்கப்புறம் நம்ம பிரேக் போட ஆரம்பிச்சிருவோம், கார் ஸ்லோவாகிட்டே வரும். பட் இது பாசிட்டிவ் தான், லீனியர் டிக்ரீசிங். பட் திஸ் பாயிண்ட் வெலாசிட்டி C பாயிண்ட் தானதுக்கப்புறம் நான் அதை நெகட்டிவ் டைரக்ஷன், அதை கார் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறோன்னு அர்த்தம். சரியா? எப்போ பாசிட்டிவ் போடணும், எப்போ நெகட்டிவ் போடணும்,
எப்போ லீனியர்லி இன்க்ரீசிங், எப்போ லீனியர் டிக்ரீசிங். ஆக்சலரேஷன் பாருங்கள். அது இப்போ நம்ம வந்து எக்ஸ்டி கிராஃப் தான் நான் உங்களுக்கு வரைய போகிறேன். இதுலேருந்து நம்ம ஆக்சலரேஷனையும் வெலாசிட்டியும் வரையணும். ஓகே சார். இது வந்து எக்ஸ்டி கிராஃபு. ஓகே, இப்போ வந்து ஒரு லைன் போடுறேன். இதை வச்சு வெலாசிட்டியை பற்றி சொல்லுங்கள். வெலாசிட்டி எப்படி இருக்குதுல்ல? வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனலா அவ்வளோதான், இருக்கும். இல்லை டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, இது ஓகே தான். குட். இப்படி இருந்தா இன்க்ரீசிங். இன்க்ரீசிங்கா இருக்கும். கர்வ் இப்படி வரும்போது லீனியர் இன்க்ரீசிங். இப்படி இருந்துச்சுன்னா லீனியர்லி டிக்ரீசிங். அவ்வளோதான். ஓகே. ஓகே. இப்போ வந்து எக்ஸ்டி கிராஃபில் இந்த ரெட் லைன் ஹரிசாண்டல் லைனாக இருக்குது. என்ன ஆக்சுவல் மீனிங்? கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இல்லை இப்போ எக்ஸில் இது வந்து டிஸ்டன்ஸ் தானே. எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ், கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். பட் ஒரே பாயிண்ட் ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன, அது எக்ஸ் சிக்கிட்டுன்னு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எக்ஸ் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட். தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன் தேர் இஸ் நோ வெலாசிட்டி. வெலாசிட்டி 0. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி 0. வெலாசிட்டி 0னா ஆக்சிலரேஷன் ஆல்சோ 0. உங்களுடைய எக்ஸ்டி கிராஃபை வச்சு தான் உங்களை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். சரியா? ஓகே சார். ஓகே, இதே கேஸுக்கு இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த கேஸுக்கு ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்? லீனியர் ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி என்ன ஆகுது இங்க? இன்க்ரீஸ் ஆகுது. That means velocity change. Yes sir. Velocity is changing. இப்போ change in velocity இருந்தால் அங்கே acceleration என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். Acceleration also change. இங்கே வந்து linearly increasing means acceleration also increase. ஓகேவா? ஸோ acceleration இப்படி கிராஃப் ஃபார்ம் ஆனால் acceleration is positive. ஓகேவா? அதே மாதிரி கிராஃப் இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா acceleration is negative. Acceleration is negative na velocity also linearly decreasing. Okay. Acceleration இப்போ வந்து இந்த லைனை வச்சுட்டு இப்போ ஏடி கிராஃபில் ஆக்சிலரேஷன் நான் வந்து இப்போ ஆக்சிலரேஷன் டைம் வரைகிறேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எப்போதுமே வேரியபிளை பார்த்துடணும். இங்கே என்னது ஆக்சிலரேஷன் அண்ட் டைமு இப்படி இருக்குது நம்ம கிராஃப். சாரி, ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. வாட் ஹேப்பன்? வாட் யூ மீன்? ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி 0. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் வெலாசிட்டி 0. அதாவது இந்த ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு dv by dt. அதாவது வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் ஆக்சிலரேஷன் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆகும். இப்போ வெலாசிட்டி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஆக்சிலரேஷன் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இங்கேருந்து ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னா இங்கே வெலாசிட்டி என்ன இல்லை, சேஞ்சஸ் இல்லை. வெலாசிட்டியில் சேஞ்சஸ் இல்லைன்னா என்னது? ஈக்குவல் டு 0. சரியா? ஓகே சார். இப்போ வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? வெலாசிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். அவ்வளோதான். சரி, இப்போ ஆக்சிலரேஷன் யூனிட் பார்க்க மறந்துட்டோம். ஆக்சிலரேஷன் சிக்கிட்டு என்னது? ஆக்சுவலி மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். சரியா? அதாவது ஒரு செகண்டில் இனிஷியல் செகண்டில் ஆக்சிலரேஷன் 0, வெலாசிட்டி 0. ஃபஸ்ட்டு செகண்டில் ஆக்சிலரேஷன் 2 meters per second ஸ்கொயராக இருக்குது. ஸோ கன்சர்ன் வெலாசிட்டி நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும், சம் வேல்யூ எக்ஸ்னு வச்சுக்கோம். செகண்டில் ரெண்டாவது செகண்டில் இமீடியட்டாக ஆக்சிலரேஷன் வந்து 4 meters per second ஆகுதுன்னா வெலாசிட்டி எவ்வளோ மாறும்? வெலாசிட்டி ஆல்சோ இன்க்ரீசிங். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ தட் வெலாசிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிடும்.
கொஞ்சம் ஒரு கிளாரிட்டிக்கான இந்த கிராஃப் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ கிராஃபில் கிளியராக இருக்குல்ல, ஃபார்முலா கிளியராக இருக்குது. இப்போ யூனிட்ஸ் ஓவர் இப்படி இருங்க. பாத் லென்த்தோட யூனிட் என்னது? லென்த்னாலே மீட்டர், டிஸ்டன்ஸ்னாலும் என்னது? மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். புக்கில் வந்து எம்சிக்யூவில் வந்து உங்களுக்கு எது வேணாலும் கொடுப்பான். நம்ம வந்து எல்லாமே யூனிஃபார்மாக யூனிட்டை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ மீட்டர்னால் இதே சேர்த்து படிச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்கான யூனிட்டும் அதே தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் a derived unit from the length is also meter. Speed meters per second inverse. அவ்வளோதான். velocity also meters per second. Acceleration meters per second inverse square. second square second inverse square. ஓகே, இதுதான் வந்து யூனிட். ஸோ நான் ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ். வாட் ஆர் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன்? V is equal to U plus AT, X is equal to UT plus half AT square. ஒன்றும் அதுப்பா, U square V square U square minus 2AS X. சரியா? இது வந்து நம்ம ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கும் இதே தான், டூ டைமென்ஷனல் மோஷனுக்கும் இது தான். நெக்ஸ்ட் யூனிட்டில் வந்து டூ டைமென்ஷனல் மோஷனும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒன் டைமென்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். த ஈக்குவேஷன் ஆல் ஈக்குவேஷன் அண்டர் த கண்டிஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். சரியா? ஆக்சலரேஷன் எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அப்போ தான் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த கேபிட்டல் வி வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. இங்கே ஏக்கு எந்த ஒரு கரெக்ஷனும் இருக்காது, ஏக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னு அது கான்ஸ்டன்ட். சரியா? எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸ், டீன்றது அசோசியோ டைம் டேக்கன். இந்த மூணு ஃபார்முலாவை நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும். கொஸ்டினில் மேஜராக வந்து ஃபைனல் வெலாசிட்டி கேட்பான், இல்லைன்னா இனிஷியல் வெலாசிட்டி கேட்பான், டிஸ்டன்ஸ் ட்ராவல் கேட்பான். ஓகேவா? இதோட முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய கீ பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க, அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கொஸ்டினில் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சால் தான் இந்த ஈக்குவேஷன் தொடரணும்னா தொடக்கூடாது. ஆர் அதர்வைஸ் நம்ம ட்ரெடிஷ்னல் நம்ம இதை தான் சால்வ் பண்ணணும், கிராஃபை வச்சு தான் சால்வ் பண்ணிக்கணும். கிராஃபை வச்சு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ஃபார்முலா வச்சு எப்படி பண்ணுறது நமக்கு பின்னாடி சால்வ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபாலிங் பாடி. இது முக்கியமான விஷயம் இருக்கும். ஃப்ரீ ஃபாலிங் பாடினா ஒரு கட்டடம் இருக்குது, பில்டிங் பிளாக், ஸ்கூல் பிளாக்ல வீட்டு மொட்டை மாடிலேருந்தோ ஒரு பாலை ட்ராப் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், பாலை த்ரோ பண்ணல, ட்ராப் பண்ணும்போது என்னாகும், பால் ஆக்சுவலாக நேச்சுரலாக என்ன ஆகும்னா கிரவுண்டை நோக்கி வரும், மூவிங் டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் அண்ட் ஹிட் த கிரவுண்ட். வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் ஹியர்? Acceleration due to gravity is 9.81 meters per second square. இந்த கேஸ் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஹைட்டு ட்ராவல் ஆகிருக்கு இந்த பாலு, இல்லை இவ்வளோ செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். நாளைக்கு ப்ராப்ளம் செஷனில் அதை பார்த்துக்கலாம். இதுக்கு நான் கிராஃப் எப்படி வரைய முடியும், எக்ஸ்டி கிராஃபு நான் வரைகிறேன். இது வந்து கோஆர்டினேட் 0,0, இது வந்து டிஸ்டன்ஸு, இது வந்து டைம். ஓகே, பாலை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க, ட்ராப் பண்ணும்போது ஹைட் என்னவாக இருக்கும், இது வந்து மேக்ஸிமம் 9 மீட்டர்னு வச்சுக்குமா. ஸோ 9 மீட்டர் இங்கே இருக்கும். கிராஃபை கன்ஃபியூஸ் பண்ணுவோம், 1 மீட்டரில் ஆரம்பித்து 2, 3 அண்ட் ஸோ ஒன் 9 மீட்ரு. சரி, நீங்கள் பாலை ட்ராப் பண்ண என்ன ஆகுது, டிஸ்டன்ஸு குறையுதா, 0 மீட்டர் தான் கிரவுண்டில் வந்து ஹிட் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் குறையும். ஸோ கிராஃப் உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும், இங்கே ஆக்சிலரேஷன் என்னது,
கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஓகே. இப்போ கிராஃப் வந்து லீனியர்லி கிராஃப் எக்ஸ்டி கிராஃப் எப்படி இருக்கும்? பிடி கிராஃபு எப்படி இருக்கும்? வெலாசிட்டி என்ன ஆகும்? லீனியராக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து என்னது? டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கிராஃப். இங்கே டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வருதா? ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது? கிரவுண்டில் வந்து ஹிட் ஆகுது. இதில் நான் என்ன பண்ணுவோன்னா, எவ்வளோ டைமில் இந்த பால் வந்து கிரவுண்டில் வந்து விழுது, இதுதான் மேஜராக நம்ம சால்வ் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா அவன் டைமை கொடுத்துருவான், எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த பால் இருந்ததுன்னு கேட்பான். வேறு ஒன்றும் கிடையாது. இதை நம்ம கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இது வரைக்கும் சரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு மோஷன், அப்புறம் path length and displacement, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்து path length and displacement, பாத் லென்த், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, instantaneous ஆக்சலரேஷன், அதே மாதிரி இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? கைனமெட்டிக் ஈக்குவேஷன். உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராப்ளம் தான் அதில், அதனால தான் கைனமெட்டிக்ஸ் சும்மா ஓவர் வியூ மட்டும் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. இந்த ஃபாலிங் பாடி, ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு தனியாக ஒரு செஷன் நடத்துவோம்பா.